டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு ஃபைட் வேணுமா ரொமான்ஸ் இருக்கு everything is a fun wholesome entertainment. ஹலோ மக்களே, வெல்கம் டு நயா பைசா ஸ்டுடியோஸ், கோ ஸ்பான்சர்ட் பை B+D டான்ஸ் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம ஒரு யங் டேலண்டான டீமை மீட் பண்ண போறோம். பெரிய ஒரு ஒரே டீமா சேர்ந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாரையும் மீட் பண்றோம். ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் விக்னேஷ் மூர்த்தி. இவர் தான் டைரக்டர், போட்டோகிராஃபி, எடிட்டர், மிக்சிங் எல்லாமே இவர் தான். அடுத்து ஜாக் பாலா. இவர் தான் B+D டான்ஸ் ஸ்டுடியோக்கு இவர் ஊஃபர் சபரி. இவர் பாத்தீங்கன்னா வில்லன், மினி பட்ஜெட் விஜய் சேதுபதி ஞானமூர்த்தி. ஆமா, இவங்க சிவசங்கரி வெறித்தனமா நடிச்சிருப்பாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டிப்பு, நம்மளோட வீடியோவோட லீடு அவரு தான். ஹீரோ ஆஸ் வெல் அஸ் ப்ரொடியூசர். டைரக்டர் பிஸியா இருக்காரு. என்ன இது, வேற சேனல்ல இன்டர்வியூல கால் வந்துட்டு இருக்கனால பிஸியா இருக்காங்க டீமே. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓகேவா? ஐயோ, கோல் போயில இருக்கியா, அப்புறம் பேசலாம்யா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டர் விக்னேஷ் மூர்த்தி அவர்கிட்ட இந்த அடங்காசுரன், இவங்களோட அடங்காசுரன் எப்படி உருவாச்சுன்றதை கேட்டுக்கலாம். நாங்க எதுவும் அந்த பாட்டை உருவாக்கல, ஆல்ரெடி உருவான பாட்டு அது. எனக்கு இனிஷியேட் பண்ணது இவர் தான், இவருக்கு இனிஷியேட் பண்ணது அவர் தான். அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு காசு போட்டு பண்ணியிருக்காரு. அவர் மூலியமா தான் இது ஆரம்பிச்சது. அப்படி ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் தான் இது. நமக்கு B+D டான்ஸ் ஸ்டுடியோ, நமக்கு சோறு தான் முக்கியம். அவர்கிட்ட கேட்டுடலாம். அடங்காசுரன் நாங்கள் பண்ணணும் ஐடியாவே இல்லை. நான் ஆக்சுவலாக அந்த பிளான்லேயே இல்லை. ஸ்டார்டிங் வேற ஒரு ப்ராஜெக்டில் பிளானில் கோரிய போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு முக்கியமான ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் தீப்புன்னு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். நம்ம எதுக்குடா சிரிக்கிற, டான்ஸ் மட்டும்தான் நான் பண்ணுவேன், ஸ்கிரிப்ட் வைஸ்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம விக்னேஷ் மூர்த்தி தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ என்னென்ன சொல்றோம் பாருங்க. அதனால அவரை வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணோம். ஸ்கிரிப்ட் வைஸ் இவர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய டிஃப்ரெண்டா யோசிச்சு பண்ணாரு. அவர் ஃப்ளோலயே விட்டதுனால இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் நல்லபடியா வந்துருச்சு. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, ஸ்டண்ட் நாங்க பிளான் பண்ணல. சடனா ஆன் த ஸ்பாட்ல தான் ஸ்டண்ட் கோரியோ பண்ணது. அது தீப்புக்கு எல்லா கிரெடிட்ஸும் போய் சேரும். ஏன்னா அது எதிர்பார்க்கல. அந்த ஸ்டண்ட் கோரியோ பண்ணதை தாண்டி அதுக்கேற்ற மாதிரியான எடிட்டும் பயங்கரமா சினிமாட்டிக்கா கொடுத்ததுனால இல்ல அதோட கிரெடிட்ஸ் கிடைக்கும்ல, அந்த லெவல்ல எடிட் பண்ணியிருந்தாரு. அவுட் எல்லாம் பாக்குறப்போ கூஸ் பம்ப்ஸ் கிரியேட் ஆச்சு. வேற என்ன கிரியேட் ஆச்சா? இன்னும் நல்லா கிரியேட் ஆகும். இன்னும் கிரியேட் ஆகும். ஓகே, இதுதாங்க என்னோட சூப்பர் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்